தமிழக வெற்றி கழகம் சார்பாக கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணிருக்கோம். எல்லாத்தையுமே தெரியும். இந்த கூட்டத்திற்கு கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், உறுப்பினர்கள், ரசிகர்கள் அடையாள அட்டை இல்லாமல் யாருமே வர வேண்டாம். இன்னைக்கு அடையாள அட்டை கொடுக்க போறோம். அது இல்லாமல் தயவு செய்து யாரும் வர வேண்டாம். இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நடைபெற வேண்டும். இது சிறப்பாக நடைபெற்றால்தான் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கான அனுமதி நம்ம வாங்க வேணும். அதுக்கு ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக கழக தலைவரும் எங்கள் பொதுச்செயலாளரும் அனுமதி பெற்று அடுத்த மாதம் கண்டிப்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கும். அதனால பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் வர முடியாதவங்க யாருமே அந்த திடலுக்கு வந்து எந்த வித இடையூறும் பண்ண வேணாம்னு கேட்டுக்கிறேன். நாங்க திடலுக்கு இது வந்து முழுக்க சேலம் மாவட்ட நிர்வாகிகள் நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இந்த விழாவை இதுல நாங்க வந்து காவல்துறை என்ன கேட்டிருக்கோம்னாக்கா மதியானம் 12 முதல் 3 மணி வரைக்கும் அனுமதி கேட்டிருக்கோம். இதுல கழக தலைவர் அவர் எத்தனை மணிக்கு பேசுறாருங்கிறது அவருக்கு தனியா பாதுகாப்பு, அவருக்குன்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழு வந்து ஆராய்ந்துட்டு அது காவல்துறை அதிகாரம் தெரிவிச்சிருவாங்க. எத்தனை மணிக்கு வருதுன்னு அவங்க தெரிவிப்பாங்க. சொல்லியிருக்காங்க. இது சேலமா அதுன்னு அந்த காவல்துறை அதிகாரிகள் தான் முடிவு பண்ணணும். சேலத்துல அனுமதி எல்லாம் வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க. அங்க இருந்து எத்தனை மணிக்கு வராரு, இங்க திடலுக்கு எத்தனை மணிக்கு? நாங்க திடலுக்கான அனுமதி காவல்துறையிட்ட வந்து மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வாங்கியிருக்கோம். இது வந்து அவர் அவராருன்னா நீ பேசுறதுக்காக அது வராரு. இந்த திடல் முழுக்க எங்களுடைய பொறுப்பில் நாங்க தான் இதை அமைச்சிருக்கோம் இல்லையா. அவர் வராரு, எத்தனை மணிக்கு போறாருங்கிறது கண்டிப்பா அவங்க பாதுகாப்பு அதிகாரிகள் தான் தெரிவிக்கும். வேற ஏதாவது நிர்வாகிகளோட இன்டோர் மீட்டிங் இந்த மாதிரி ஏதாவது இங்க சேலத்துல தான் இருக்காங்க? இல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தளபதி நேரா வராரு, இங்க கலந்துக்கிறாரு, திரும்பி ஊருக்கு போயிறாரு. அடுத்த மாசம் அதான் தேதி வந்து கழக பொதுச் செயலாளரோட அனுமதி பெற்று அவர் கழக தலைவரிடம் ஆலோசனைப்படி எங்கிட்ட என்னைக்குன்னு சொல்லுவார். அன்னைக்கு நடக்கும். 2 இடம் பார்த்துருக்கோம். அதான் அடுத்த மாசம் நாங்க கேட்கிறோம். நாங்கள் வந்து அந்த கூட்டத்தை, மக்கள் சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அடுத்த மாசமா தேதி வாங்கி கொடுக்கிறது எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்கள் கழக தலைவருடன் ஆலோசனை பண்ணி அந்த தேதி வாங்கி கொடுப்பாங்க. உங்களுக்கே தெரியும், நல்ல கூட்டம் வருது. அந்த மாதிரி கூட்டங்கள் எதிர்பாராத விதமா வந்து அதை எப்படி சமாளிப்பீங்க? அதற்கு வந்து காவல்துறை உங்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாடுகள் மீறி இந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பீங்க? இல்ல, 51 கட்டுப்பாடுகள் அவங்க கொடுத்துருக்கிற கட்டுப்பாடுகள் எல்லாமே ஏத்துக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தான் இருக்கு. இதை தவிர்க்க வேண்டும்னு அவங்க எந்த கட்டுப்பாடுமே கொடுக்கல. எங்களுக்கு நல்ல அறிவுரைகள் தான். இதெல்லாம் இருந்தா ஒரு கும்பலை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரிகார்டு போடுறோம். எங்க வந்தாலும் பொதுமக்களோ இல்ல இப்ப இந்த அடையாள அட்டை இருக்கிறவங்க மட்டும் தான் வர போறாங்க. அவங்க பார்க்கிங்காக ஒரு 7 இடம் ரெடி பண்ணியிருக்கோம். 7 இடத்துல கார் தனியா நிறுத்தலாம், 2 வீலர் தனியா நிறுத்தலாம். 25 பேர் கொண்ட வேன் இருக்கு பாத்தீங்கன்னா, அது தனியா நிறுத்தலாம். எந்த வேன் எந்த ஊர்ல இருந்து எத்தனை பேர் வராங்க, இப்ப வராங்க அப்படின்னு நாங்க எப்படி இந்த அடையாள அட்டையை கொடுக்க போறோம்னாக்கா, இப்ப 11 தொகுதி இருக்கு. இந்த 11 தொகுதியில அந்த மாவட்ட செயலாளர்கள் மூலமாக எந்த ஒன்றிய தலைவர் வராங்க, அவங்க எத்தனை பேர்த்த கூட்டிட்டு வராங்க, ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, இதெல்லாம் காவல்துறை சொன்னதன் பேர்ல நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த அவங்க வராங்க அப்படின்னா இதுல வந்து கேட்டகரி பிரிக்கிறோம். 2 வீலர் எத்தனை பேர் வராங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு 100 2 வீலர் வருதுனாக்க அந்த சட்டமன்ற தொகுதி, ஏற்காடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகின்ற 100 இருசக்கர வாகனங்கள் எந்த இடத்துல பார்க்கிங் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த பார்க்கிங் ஒரு பேர் வைக்கிறோம். சும்மா உதாரணம் குறிஞ்சி, முல்லை, நெய்தல் அந்த மாதிரி ஒரு பேர் வைக்கிறோம். அப்ப ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து குறிஞ்சி இருசக்கர வாகனம் குறிஞ்சியில் பார்க் செய்ய வேண்டும். அதுக்கு வந்து ஒரு கூகுள் மேப் ஸ்கேனர் ஒன்று கொடுத்துறோம். அவங்க அதை ஸ்கேன் பண்ணிக்கிட்டாங்களா அதுல அவங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடறாங்க. 2வது இதுக்கு ஒரு குழு, வாட்ஸ்அப் குழு எல்லாத்தையும் இணைத்து காவல்துறையினரும் அதுல இருக்காங்க. போக்குவரத்து காவல்துறை, அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு காவல்துறை, அந்த மாதிரி ஒரு அதிகாரிகளை நம்ம சிஓபி சிறப்பா நேற்று ஒரு மீட்டிங் நடைபெற்றது. அந்த மீட்டிங்ல யார் டிசி அவங்க தலைமையில ஒரு 2 டிசி இருந்தாங்க. ஏசி எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த ஒரு குழுவுக்கு யார் தலைமை இருக்கிறதுன்னு பண்ணியிருக்காங்க. அப்ப ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு 25 பேர் கொண்ட வண்டி வருதுன்னா அது நெய்தல், குறிஞ்சியில வந்து இருசக்கர வாகனம், அந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு வரும்போது காவல்துறைக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. எந்த சட்டமன்ற தொகுதி எவ்வளவு பேர் வராங்க, அங்க கூட்டிட்டு வர ஆட்கள் யாரு. சப்போஸ் இங்க கும்பல் அதிகமாகுனாக்கா அவங்கள 1 கிலோமீட்டர் முதல்ல நிறுத்தக்கூடிய அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அப்ப காவல்துறை என்ன பண்ணும், அந்த 1 கிலோமீட்டர் முதல்ல இங்க டிராபிக் அதிகமா இருக்கு, அந்த வண்டியை நிறுத்தினாக்கா அவங்களும் இவங்களோட ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நடக்குது. ஏன்னா 5000 பேர் தான் கலந்துக்கிறாங்க. நீங்க அதிகமா வந்துடக்கூடாது, நம்ம எந்த கெட்ட பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வாங்கி கொடுக்க கூடாதுங்கிறப்ப நீங்க வராதீங்க, நில்லுங்கனாக்கா இந்த 1/2 மணி நேரம் வித்தியாசம். 10 மணிக்கு ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் வராங்கன்னா 10:30 மணிக்கு அவங்க வராங்க. அப்ப அவங்க வந்துட்டு இங்க உள்ள வர என்ட்ரி வந்து அந்த 12 மணிக்கு முன்னாடி அல்ல 12 மணி எனக்கு தெரிஞ்சு 1/2 மணி நேரம் டு 40 நிமிஷம் போதும் எங்களுக்கு உள்ள அந்த 5000 பேர்த்த நிரப்புவதற்கான நேரம் அது போதும். இன்னும் பல வகையில பாத்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் 2 ஃபயர் சர்வீஸ் சொல்லியிருக்கோம். மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 15 மருத்துவர்கள் வந்திருக்காங்க. தீவிர சிகிச்சை பிரிவு நேற்றே பேட்டி கொடுத்தாரு. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இறைவன் அருளால் நான் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கும் நடக்க போறது இல்லை,
அப்படி நடந்தாலும் அடுத்த 10 நிமிஷம் இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு நொடியிலேயே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குற அளவுக்கு மருத்துவ முகாம் ரெடி பண்ணியிருக்காங்க. 6 மருத்துவ முகாம், 15 டாக்டர். இன்னும் டாக்டர் அவங்களே இந்த 15 டாக்டரும் எங்க கட்சிக்காரங்க தான், வெளியில நாங்க யாருமே கூப்பிடல. இன்னும் 10 டாக்டர் தானா வரேன்னு சொல்லி அவங்களும் வந்திருக்காங்க. இது விட்டு செவிலியர்கள் வந்திருக்காங்க. அதுவும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த செவிலியர்கள் வந்திருக்காங்க. அவங்களும் எது வேணாலும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது ஃபயர் சர்வீஸ் இருக்கு, சாரி ஆம்புலன்ஸ் இருக்கு. ஆம்புலன்ஸ் வந்து ஐசியூவி ஆம்புலன்ஸ், அதான் சொல்லவும் தடுமாறிச்சு, சாரி. ஐசியூவி ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட அது ஒரு 4 இடம். அந்த 6 இடம் இருக்குன்னா 6ல ஆர்டினரி 1, ஐசியூ 1, ஆர்டினரி 1, ஐசியூ 1, அந்த மாதிரி அது ஒரு 4 ஆம்புலன்ஸ் இருக்கு. இன்னும் 2 ஆம்புலன்ஸ் நேற்று கூப்பிட்டு எக்ஸ்ட்ரா பண்ணினாங்க. அந்த 6 முகாமுக்கும் அதை கொடுத்துருக்கோம். குடிநீர் வசதி ஒவ்வொரு அதை இப்போ பாக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு பாக்ஸுக்கும் சின்டெக்ஸ் டேங்க் வச்சு குடிநீர் வசதி செஞ்சிருக்கோம். அதே மாதிரி எல்லாம் மருத்துவ வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, மக்களுக்கு என்னென்ன தேவை, குடிநீர் தண்ணீர் பாட்டில் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் தண்ணீர் பாட்டில் இது இல்லாமல் உள்ள நுழையும் போது எங்கள் கழக பொதுச்செயலாளர்கள் அவர் வரவேற்கும் விதமாக தண்ணி பாட்டில் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பை ஒன்று கொடுக்குறாரு அவங்களுக்கு. இன்னும் வெயில் தாக்கத்தை குறைப்பதற்காக அவங்களுக்கு தொப்பி கொடுக்குறோம். என்னென்ன வகையில் என்னென்ன பாதுகாப்பு செய்ய முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பும் செய்திருக்கிறோம். 700 பேர் தளபதி விஜய் பாதுகாப்பு படை, இவங்க மட்டும் 700 பேர். இது இல்லாம தொண்டர் படை இருக்கு. இந்த பாதுகாப்பு படை மட்டும் 700 பேர். அவங்கள 40 பேரா அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில கொடுத்துருக்காங்க. ஒரு வெளியே வந்து அவுட்டர் 2 கேட் இருக்குன்னா 2 கேட்டு 2 இன்ஸ்பெக்டர், இவங்களுக்கு 40 பேர், அவங்களுக்கு 40 பேர். எங்க தளபதி விஜய் பாதுகாப்பு படை தன்னார்வ தொண்டர்களும் அவங்களோட காவல்துறையோட எதிர்த்து செய்வாங்க. அந்த மாதிரி 40 பேரா பிடிச்சு அவங்க கையில கொடுக்குறோம்.